தேண்டோஸு செத்துறான். போய் பார்க்குறான் தன் தம்பி பணமாக கிடக்குறது. பேசாமல் அவன் பார்க்க வராமலேன்ட்டுலாம் அந்த மாதிரி ஆயிடுச்சு. கடைசியில் கஷ்டப்பட்டு அவன் தம்பியை காப்பாற்ற முடியாமல் போயிடான். அவன் பணத்தை பார்க்குறான். பையன் ரொம்ப வருத்தமாயிறான். அப்படியே ஃபீலிங்ஸாக அதை தூக்கிட்டு அப்படியே நடந்து போவான். சேம் பிளேஸ் காட் ஆஃப் வார் 1ல் எங்கேருந்து குதி போனால் அதே இடம். அங்கே வந்து நம்ம பிறந்த நீ வந்து குழி தோண்டி வச்சுக்குவான். அங்கே போய் அப்புறம் கிரேட்டோஸ் வந்து அவன் தம்பி போட்டு புதையிறான். பை த காட்ஸ் வாட் ஐ பிகம் அப்படின்னு சொல்கிறான். அந்த மேலே இருக்கிற கடவுள்கள்லாம் என்னை வந்து எப்படி இப்படி பந்தாடுறாங்க பாரு அப்படின்றான். நம்மளையும் அந்த மாதிரி தான் அந்த கடவுள் பந்தாண்டியாகிறான். என்ன பண்ணுறது? அதுக்கு அந்த தாத்தா சொல்கிறான், யூ ஆர் த டிஸ்ட்ராயர் ஆஃப் வேர்ல்ட்ஸ் அப்படின்றான். எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல. ஆமாம். கிரேட்டோஸ் வந்து மறுபடியும் செத்தலாமா குழியில் குதிக்கலாமா பார்க்குறான். அப்புறம் வந்து மனசு மாதிரி பின்னாடி வந்துடுறான். அப்போ வந்து அத்தீனா பின்னாடி வரா. முடிஞ்சு போச்சு கிரேட்டோஸ், உன்னை வந்து ஒரு சாதாரண மனுஷனாக வச்சு இந்த எல்லா விஷயமும் முடிஞ்சு போச்சு அப்படின்றான். நீ கடவுள் ஆகிட்ட அப்படின்றான். அவன் வந்து அவன் மண்டையில் போட்டு பச்சை கலால் ஏதோ ஒன்று பண்ண பார்க்குவா, மாட்டு சாணி மாதிரிக்கும். அப்போ தான் வந்து ஜூஸ் தான் வந்து அவனோட ஃபாதர் அப்படின்றத மறந்துடுவான்னு நினைக்கிறான். அந்த ப்ராசஸ் நடந்துக்கும்போது பாதியிலே வந்து அத்தீனாவை தட்டி விட்ருவான் கிரேட்டோஸ். ஆனாலும் காட் ஆஃப் வார் 2ல் வந்து அவன் கேட்குவான், ஜூஸ் தான் எங்கள் அப்பாவான்னு ஷாக்காக பார்க்குவான். அது வந்து விஷயம் இருக்குது, சும்மாலாம் கிடையாது. இந்த கேமில் வந்து ஜூஸ் தான் அப்பான்னு தெரிஞ்சிடும். அதை வந்து இந்த இடத்துலேயே மறைக்கிற மாதிரி வச்சுக்கிறாங்க. மறுபடியும் காட் ஆஃப் வார் 2ல் மறுபடியும் ஷாக்காக கேட்குற மாதிரி வச்சுக்கிறாங்க. அப்புறம் கிரேட்டோஸ் அத்தீனாவோட கையை தட்டி விட்டு, உனக்குலாம் இது ஒரு விளையாட்டு புண்டையாக இருக்குதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு போவான். இந்த காட்ஸ்லாம் இதுக்கு பதில் சொல்லி ஆகணும் அப்படின்ட்டு போவான். போகிறப்ப ஃபர்கிவ் மீ பிரதர் அப்படின்னு அத்தீனா சொல்லுவாள். ஃபேக்ட் படி பார்த்தா ஜூஸுக்கு நிறையா குழந்தைங்க இருக்கிறனால அந்த நாட்டில் இருக்கிற எல்லோரும் பிரதர் அண்ட் சிஸ்டராக தான் வாழ முடிய மாட்டேங்குது. அப்புறம் கட்சின் அந்த குழந்தை தாத்தா வந்து சொல்கிறான், உனக்கு ஒருத்த மட்டும் தான் மிச்சம் இருக்கான் அப்படின்ட்டு. ஆமாம், எல்லாம் சொல்லி நீங்கள் ஜூஸ் தான் வந்து அந்த குழந்தை தாத்தா அப்படின்ட்டு. எனக்கு அப்போவே தெரியும் ஜூஸ் தான் அப்படின்ட்டு. ஆனாலும் வந்து இது 100% தெரியாது. இதே வந்து டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆகிற மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்க. இதோட கோஸ்ட் ஆஃப் ஸ்பார்ட்டா ஸ்டோரி முடியும். அவன் தம்பியை தேடி போவான், அவன் தம்பி செத்து போயிடுவான். அவங்க அம்மாவை தேடி போவான், அவங்க அம்மா செத்து போயிடுவான். என்ன கிரேட்டோஸ் அவன் குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்தையுமே சாவடிக்கிறான் கிரேட்டோஸ். ஸ்டோரி படி இதுக்கப்புறம் காட் ஆஃப் வார் 2 வரும். நான் அதை பற்றி வீடியோ போட்டாச்சு.